ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1435ல். இந்த வீக் வந்து எது வரைக்கும் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1380 வரைக்கும் வந்துட்டு ரெக்கவர் ஆகி 1435ல் இந்த வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் 17th ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த 200 டிஎம்ஏ இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா பியரிஷுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது 200 டிஎம்ஏ பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிவிட்டு அன்னைக்கே ரெக்கவர் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார இது வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிடுச்சு. இனிமேல் இதுக்கு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா இன்னும் இதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் இல்லை. எப்போ வந்து இது கன்ஃபர்மேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 டிஎம்ஏக்கு மேலே வந்து கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை டு லோ போடுறோம். இந்த ஹை டு லோ போடும்போது எங்கே வந்து 0.2 இருக்குது, 1462 கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஒரு 1470க்கு மேலே கேண்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா, க்ரீன் கேண்டிலுக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து 1550 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை இந்த 200 டிஎம்ஏக்கு மேலே வந்து கேண்டில் முடியல அப்படின்னா கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1460க்கு மேலே முடிஞ்சு சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் வந்து இது 1550க்கு மேலே போகும். இல்லை 1460 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி ரெட் கேண்டில் போட்டுச்சுன்னா மறுபடியும் பியரிஷ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் பாயிண்ட் வந்து சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சஸ்டெயின் ஆனுச்சுன்னா இது 1550 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 29க்கான பிவட் பாயிண்ட் சிபிஆர். நம்ம 25th ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் நம்ம 29th பிவட் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1436லேருந்து 1438க்குள்ளார இருக்குது. இது ஒரு நேரோ சிபிஆராக இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டே பார்த்தீங்கன்னா ஒருவேளை புல் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இது 1455 கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் இது 1475 வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 1417 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 1400 வரைக்கும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1435ல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து புல் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இது 1455 வரைக்கும் ரீச் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் 1475. இது பிரேக் பண்ண முடியலன்னா 1455 பிரேக் பண்ண முடியலன்னா மறுபடியும் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கணும்னா 1435ல் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த எஸ்டர்டே க்ளோசிங் அதாவது 25th க்ளோசிங்கையும் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் வந்து இது 1417 வரைக்குமே இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 1400 வரைக்கும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓப்பன் ஆகி 1435ல் ஓப்பன் ஆகுதுன்னே வச்சுங்க. மண்டே ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதாவது 1400ல் வரைக்கும் 1417 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 1435 வரைக்கும் ரீச் ஆகி இங்கே பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இல்லை இந்த 1435யுமே இது ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன் வந்துச்சுன்னா மறுபடியும் இது 1400 வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1475 தாண்டுச்சுன்னா ஒரு அல்ட்ரா புல்லாக இருந்துச்சுன்னா 1493 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டுச்சுன்னா 1513. கீழே பார்த்தீங்கன்னா 1417, அதுக்கு கீழே 1400, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 1379, அதுக்கு கீழே 1361. இது டேக்கான ரேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான பிவட் பாயிண்ட் சிபிஆர். இந்த வீக்கோட சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது Jan 29லேருந்து Feb 2 வரைக்கும். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1427ல் இருக்குது. 27லேருந்து 1432க்குள்ளார ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு நேரோ ரேஞ்சாக இருக்கிறதுனால ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் எங்கே க்ளோஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1435ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னா இது 1480 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1480 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து 1524 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1574 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. அதையும் தாண்டுச்சுன்னா
அல்ட்ரா புல்லில் இருந்தால் தான் 1619 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இது பியரிஷாக இருந்துச்சுன்னா, அதாவது 1435ல் க்ளோஸ் ஆகியிருக்கா, ஸோ வந்து அதுலேருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த பிவட் பாயிண்டில் கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கரெக்ஷன் ஆகி 1430ல் கூட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த சிபிஆரையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்தது வந்து டார்கெட் எங்கே ரீச் ஆகும் 1385ல். இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 1336, அதுக்கும் கீழே 1291, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 1240. நம்ம சார்ட்டை பார்த்துட்டு சொன்னோம் 200 டிஎம்ஐக்கு மேலே வந்து க்ரீன் கேண்டில் முடியணும், அதே நேரத்தில் 1470க்கு மேலே வந்து முடியணும், முடிஞ்சு சஸ்டெயினும் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆனிச்சுன்னா 1550 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ R1 இங்கே இருக்குது 1480 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சை வந்து இது தாண்டிடுச்சுனாவே இது 1550 வரைக்குமே ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா அடுத்த டார்கெட் 1645 வரைக்குமே இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 35 கிட்ட இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேலே போனால் தான் புல்லிஷு. ஸோ 35ல் தான் இருக்குது. இப்போ வந்து கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. 40க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட்னு சொல்லுவோம். இது 35ல் இருக்கிறதுனால இன்னும் வந்து இது கரெக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் புல்லிஷ் ரிவர்ஸில் ஆகவே இல்லை. வீக்லி பார்க்கும்போது இன்னும் புல்லிஷுக்கான எந்த சிக்னலுமே ஆர்எஸ்ஐயில் கொடுக்கல. ஸோ சார்ட்லேயுமே கொடுக்கல. சார்ட்டில் எப்போ கொடுக்குன்னா புல்லிஷ் வந்து 1470லேருந்து 80 அந்த ரேஞ்சுக்குள்ளார முடிஞ்சிடுச்சுன்னா வந்து புல்லிஷுக்கான சிக்னல் கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து 60க்கு மேலே வந்து ஆர்எஸ்ஐ முடியணும். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி காமிக்குதுன்னா இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆகி மேலே இந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் க்ளோஸ் ஆனது இந்த ட்ரெண்டுக்குள்ளார தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுது. அது எப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும்னா 1480க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் 1470லேருந்து 1480 அந்த ரேஞ்சுக்குள்ளார முடியும் போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். டே கேண்டில் ஆர்எஸ்ஐ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 27 தான் இருக்குது. நம்ம 60க்கு மேலே போணுச்சுன்னா புல்லிஷுக்கான சிக்னல் கொடுக்கும். இப்போ 27ல் தான் இருக்குது. ஸோ 20க்கு கீழே வந்துச்சுன்னா ஓவர் செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 40க்குள்ளார வந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 27 வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி ஒரு 40 to 60க்குள்ளார வந்துச்சுன்னா கேண்டில் வந்து கன்சல்டேஷன் மோடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டே கேண்டில். அதுவே வந்து 60க்கு மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபண்டமெண்டலில் நம்ம பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.77 தான் இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.77 டைம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ஃபேரான ப்ரைஸ்லேயே இந்த ஸ்டாக் நமக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிடெண்டே 1.32% கொடுக்குறாங்க. ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு, ஆர்ஓஇயும் நல்லாயிருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇயுமே நல்லாயிருக்கு. பிஇஜி வந்து ரேஷியோ 1க்கு கீழே இருந்தாவே நல்லாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிஇஜி ரேஷியோ வந்து 0.8 கிட்ட இருக்குது, 1க்கு கீழே இருக்குது. அதனால் நல்லாவே நம்ம இந்த கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஃபேரான வேல்யூலேயே கிடைக்கிது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும், இது 3க்கு மேலேயே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 44 கிட்ட இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே இது பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல சேல்ஸ் க்ரோத்தும் காமிச்சிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் க்ரோத்துமே நல்லா காமிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். நமக்கு இது ஃபேரான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.